இந்த மாவட்டத்துக்கு போனாலும் தூத்துக்குடிக்கு வரும்போது ஒரு தனி பெருமை தான், தனி கெத்து தான். கரெக்ட். தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களை பார்த்துட்டு நுழையிறேன். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் இங்க ஒட்டப்பிடாரம் தொகுதியில நம்முடைய ராமஜெயத்துடைய உதயசூரனை வெற்றி கன்ஃபார்மா. தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில், துறைமுகம், வர்த்தகம்னு எல்லாமே கலந்திருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடியில் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அநியாயத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச அநியாயத்தை, அக்கிரமத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காக்கா குருவியை சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டவர் தான். அதை பார்த்து டிவியில தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பழனிசாமியுடைய ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்லயே அப்பாவையும் பையனையும் வச்சு லாக்அப் டெத் அடிச்சே கொண்டுட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு அந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய விடாதீங்க. அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத இந்த நிரூபிச்சு காட்டுங்க. இங்க ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணியினுடைய செயலாளர். என்னோட இளைஞரணியில மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றக்கூடியவர் தான் சகோதரர் ராமஜெயம் அவர்கள். நல்லா சுறுசுறுப்பா, எனர்ஜெட்டிக்கா, எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருப்பவர். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறவர் கிடையாது. வருஷம் முழுக்க எந்த நேரத்திலையும் சுக துக்க நிகழ்ச்சி கஷ்டம் எப்பவுமே மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் தான் திரு ராமஜெயம் அவர்கள். இவருடைய நல்ல செயல்பாடுகளை பார்த்து தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்களுக்கு பணியாற்ற ராமஜெயத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒட்டப்பிடாரத்தில் ராமஜெயத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தர செய்வீங்களா? திரு ராமஜெயம் அவர்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை என்ன வந்து சென்னையில பார்ப்பாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன பார்க்கும் போதும் அவருக்கு தனக்கு எதுக்கும் வேணும், தனக்கு இந்த வேலை வேணும், இந்த அப்படியே எதுவுமே கேட்டது கிடையாது. என்னுடைய தொகுதிக்கு இதை பண்ணி கொடுங்க, என் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி செஞ்சு கொடுங்க, என் மக்களுடைய பிரச்சனைகள் இது, என்னுடைய கோரிக்கைகள் இது, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னா ஒரு முறையும் என்னை பார்க்கும் போதும் அது கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த சட்டமன்றத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புறேன். பண்ணுவீங்களா? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒண்ணு தெரியாதா? For more such videos, subscribe to the NewsX YouTube channel, hit the bell icon.